திருடிட்டு ஓடுறவன் தான் முதல்ல திருடன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவானாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போலதான் வந்து திமுகவுடைய செயலானது இருக்கு. நாங்க பட்டியல் மக்களுக்கு ஆதரவாக இருக்கோம். நாங்க சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கோம். நாங்க வந்தா எல்லாமே நடந்துரும். அடித்தட்டு மக்கள் எல்லாம் மேல் நோக்கி வந்துருவாங்க. சாதிய தீண்டாமை இருக்காது. அப்படி இப்படின்னு பேசுனாங்க. ஆனா இவங்களுடைய ஆட்சியில் தான் இது எல்லாமே ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆளுங்கட்சியாக மாறின பிறகு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு இந்த குற்றாலத்தில் அடிக்கும்ல அந்த மாதிரி அடிச்சு ஆட்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்பொழுது என்ன அப்படின்னா சென்னை ரிப்பன் மாளிகை எதிர வந்து தூய்மை பணியாளர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யணும். அதன் பிறகாக இப்பொழுது தனியார் வசம் வந்து கொடுக்கப்படுது இந்த தூய்மைப்படுத்தும் பணியானது. அதை வந்து கொடுக்கக்கூடாது. அதை வந்து அரசே நடத்தணும். எங்களை வந்து நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது கொடுத்த வாக்குறுதியான எங்களை நிரந்தரம் பணி நிரந்தரமானது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வைத்து 6வது நாளாக போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் ரேஷன் கடையில தரேன், பஸ் டிக்கெட் ஃப்ரீயா தரேன், அதெல்லாம் நான் கேட்கல. இப்ப எங்க வயித்துல அடிச்சிட்டீங்களே. சோ இதற்கு ஆளும் கட்சியில இருந்து எந்த ஒரு பதிலும் வரல, வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தோடும் ரொம்ப கவலையோடும் அந்த மக்கள் நிறைய ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து ஊடகங்கள் அப்படின்னு சொல்றது வந்து யூடியூப் சேனல் தான். நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து போறாங்க, கேட்கறாங்க, அந்த மக்களுடைய குரல்களை பதிவு பண்ணி போடுறாங்களே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து ரிப்பன் மாளிகைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது, அதை நம்ம கவர் பண்ணுவோம், ஒரு நாள் டிபேட் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊடகமும் வந்து அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து முன் வரல. ஏன் அவங்க முன் வரல அப்படின்ட்டு நான் சொல்லிதான் தெரியணும் அப்படின்னு கிடையாது. எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல ஒரு விஷயம் தான் அது. இப்போ என்ன அப்படின்னா இவங்க எதிர்கட்சியா இருக்கும்பொழுது 2021 இதே ராம்கி அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து அந்த பணியை வந்து எடுத்து செய்ய போறாங்க. அந்த அந்த நிறுவனத்துக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்பயே இஷ்யூ எழுந்திருக்கு. உடனடியாக வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு இது போல வந்து அவங்கள தனியார் வசம் வந்து ஒப்படைக்க கூடாது, அந்த பணியை வந்து தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது, அவங்களுக்கான ஊதிய உயர்வை வந்து நம்ம தரணும், பணி நிரந்தரம் செய்யணும், இப்படிலாம் சொல்லி கோரிக்கையை வந்து முன் வச்சு சொல்லியிருக்காரு. ஸோ இப்பொழுது அந்த இஷ்யூ வந்து எழுது. அவங்க அதிமுக ஆட்சியில அந்த மாதிரி இஷ்யூ எழுதுன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா இவங்களுடைய ஆட்சியில இவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ராம்கி அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட வந்து தூய்மைப்படுத்தும் பணியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் இந்த மக்கள் இப்பொழுது எதிர்த்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. குழந்தைங்க, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்பொழுது அந்த அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்துல வந்து முற்றுகையிட்டு முகாமிட்டு வந்து இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுக வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து ரிப்பன் மால்டி அந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்து தான், நாங்க வந்து ரிப்பன் பில்டிங்கினுடைய வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வழியா வந்து அமைச்சர் சேகர் பாபுவோ மேயர் பிரியாவோ யாருமே வரமாட்டாங்க. பின்வாசல் வழியா வந்து பின்வாசல் வழியாவே போயிடுறாங்க. ஸோ என்ன இது இவங்களாம் ஒரு அரசியல்வாதிகளா, என்ன நடத்திட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சராமரியான கேள்விகளை வந்து கேட்கிறாங்க. ஸோ அந்த தொழிலாளர்களை வந்து ஃபேஸ் பண்ணி இதுதான் உங்களுடைய கோரிக்கை, நாங்க இவ்வளவு பண்றோம் அப்படின்னு நெகோசியேஷன் ஆச்சு பண்ணலாம் இல்லையா? அது எதுவுமே பண்ணாம பின்வாசல் வழியா இவங்க வந்து பின்வாசல் வழியா ஓடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ வந்து அந்த மக்களை ஏமாத்தணும் அப்படின்றதா உங்களுடைய திட்டமா? அந்த மக்களை ஏமாத்ததான் அந்த நிறுவனத்துக்கிட்ட நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்றதுதான் நமக்கு தெரியல. ஸோ அந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை தான். இப்பொழுது இவங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்படின்றது வந்து 22,000 23,000 சம்பளம் வந்து இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது அந்த நிறுவனத்துக்கிட்ட இவங்க தொழிலாளராக போகும் பட்சத்தில் அந்த நிறுவனம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்படின்றது 17,000 16,000 17,000 வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5,000 6,000 வந்து குறையும். ஆல்ரெடியே எங்களுக்கு வந்து அதிகமான நிதி தேவையானது இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படியான ஒரு சம்பள குறைப்பு ஏற்படும் பொழுது அதுவும் பணி நிரந்தரமும் கிடையாது, அது வந்து கன்ஃபார்மும் கிடையாது, எப்போ வேணா அவங்க எடுப்பாங்க அப்படின்ற ஒரு சூழலானது இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் அவங்களை நம்பி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து தங்களுடைய ஆதங்கங்களை குறைகளை வந்து பதிவு பண்றாங்க. இப்பொழுது அரசு அந்த மக்களை மீட் பண்ணி இல்லைங்க நாங்க வந்து சம்பளத்தை ஏத்தி போட சொல்றோம், 23,000 நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நாங்க 21,000 அல்லது 23,000மே கொடுக்குற மாதிரி நாங்க பேசுறோம் அப்படின்ட்டு ஏதாவது அந்த மக்கள்கிட்ட போய் பேசணும் இல்லைங்க. 6 நாளா வந்து ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லப்படக்கூடிய சென்னையில வந்து ரிப்பன் மாளிகைக்கு எதிர வந்து போராடிட்டு இருக்காங்க. ரிப்பன் மாளிகையினுடைய வாசல்ல வந்து உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. அதுதான் மாநகராட்சியினுடைய கட்டடம். அங்க உட்காந்து போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை இவங்க மீட் பண்ணி ஒரு வார்த்தை நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னா எவ்வளவு ஆணவம் இருக்குங்க உங்களுக்கு.
என்ன அந்த மக்கள்லாம் எங்களுக்கு தானே ஓட்டு போட போறாங்க அப்படின்ற ஒரு ஆணவமா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. இவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க, முஸ்லீம்களும் நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அவங்களுக்கு நம்ம எது பண்ணா என்ன, எதுவும் பண்ணலனாலுமே அவங்களுக்கு நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அதே போல வந்து தூய்மை பணியாளர்கள், பட்டியல் சமூக மக்கள் எல்லாரும் நமக்கு தானே ஓட்டு போட போறாங்க. அதனால வந்து இவங்க கோரிக்கையை கேட்டா என்ன, கேட்கலனா என்ன, நிறைவேத்தினா என்ன, நிறைவேற்றலனா என்ன, டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக போயிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. அது மாதிரிதான் தெரியுது. இப்ப போற சூழலை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இது தொடர்பாக வந்து மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவர்கள் பிரஸ் மீட்ல வந்து பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக வந்து அவர்கள் பணியில இருக்கக்கூடிய பணி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு அருந்துருங்கண்ணா, டீ சாப்பிட்டீங்களான்ட்டு நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். என்னங்க முதலமைச்சர் அவர்கள் உங்களோட டீ சாப்பிட்டு இருக்காரு, டிஃபன் சாப்பிட்டு இருக்காரு, நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரை போய் நீ இப்படி நெருக்கடிக்குள்ளாக்குறீங்களே, உடனே வந்து பணிக்கு திரும்புங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்கெல்லாம் எப்படிதான் மேயராக போட்டாங்க அப்படின்னு தெரியல. அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன? ஸ்டாலின் வந்து எங்களோட டிஃபன் சாப்பிடணும், ஸ்டாலின் வந்து எங்களோட டீ குடிக்கணும் அப்படின்றது அந்த மக்களுடைய கோரிக்கையா? அந்த மக்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யுங்க, தனியார் கிட்ட வந்து ஒப்படைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் வந்து உங்களோட டிஃபன் சாப்பிட்டாரு, ஸ்டாலின் உங்களோட டீ சாப்பிட்டாரு, அதனால வந்து நீங்க இந்த போராட்டத்தை பின்வாங்கிக்கோங்க. ஸ்டாலின் ஸ்டாலின் டிஃபன் சாப்பிட்டாலோ, ஸ்டாலின் வந்து இவங்களோட டீ சாப்பிட்டாலோ இந்த மக்களுடைய பசி ஆறிடுமா? இல்ல அந்த மக்களுடைய கடன்லாம் வந்து தீர்ந்துடுமா? இல்ல அந்த மக்களுடைய குழந்தைகளுடைய கல்வி பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமா? இல்ல எனக்கு புரியல. என்ன சொல்ல வராங்க? என்ன லாஜிக்ல இவங்க அரசு பிரஸ்லயே அவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்களே, கவர்னன்ஸ் இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு நமக்கு பெரிய டவுட்டா இருக்கு. ஓகே, அதனாலதான் வந்து அந்த மக்களை மீட் பண்ணா என்ன பேசுறது, என்ன வந்து அவங்க கிட்ட சொல்றது அப்படின்னு தெரியாம தான் பின்வாசல் வழியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மக்களோட பேசும்பொழுது ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுறாங்க. நிறைய விஷயங்களை வந்து அவங்க செஞ்சு தரேன்னு சொல்றாங்க, ஆனா செஞ்சு தராமே இருக்காங்க. நாங்க கொரோனா காலங்கள்ல, மற்ற மழை காலங்கள்ல, மற்ற புயல் காலங்கள்லாம் வந்து நாங்க உயிரை கொடுத்து வந்து நாங்க தூய்மை பணியில ஈடுபட்டுட்டு இருந்திருக்கோம். அதை கூட அவங்க பொருட்படுத்தாம எங்களை வந்து என்னன்னாச்சும் கேட்கலாம்ல, அவங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னாச்சும் கேட்கலாம்ல, அது கூட கேட்க மாட்டாங்க அப்படின்றது அந்த மக்களுடைய ஆதங்கமாக இருக்கு. ஸோ அதுதான் நம்மளும் கேட்கிறோம், என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுல என்ன வந்துட போகுது திமுக அரசுக்கு? ஸோ அதை கேட்காம அந்த மக்களை வந்து புறக்கணிச்சுக்கிட்டு நாங்க இன்னொரு பக்கம் வந்து டபுள் டிஜிட்ல போயிட்டோம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன டபுள் டிஜிட்ல போய் யாருக்கு என்ன பையன் இங்க போராடிக்கிட்டு இருக்காங்க? இந்த மக்களுடைய பசி தீந்துருமா? கடன்லாம் பிரச்சனை தீந்துருமா? இல்ல அவங்க பசங்களுடைய கல்வி பிரச்சனை, அந்த அவங்களுடைய மருத்துவ செலவு இதெல்லாம் எல்லாம் சரியாயிடுமா? உங்களுடைய அந்த இந்த பேப்பர்ல இருக்கிற நம்பரை வச்சு என்னங்க பண்றது? பிராக்டிக்கலா அந்த அந்த மக்களுடைய பிரச்சனை இருக்குல்ல, ரிப்பன் மாளிகைக்கு எதிராக உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் கேட்காம எங்களுடைய பொருளாதாரமானது 11.43% டபுள் டிஜிட்ல உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு கழித்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வழியில் அவருடைய ஆட்சியில் வந்து அப்பொழுது நடந்தது. கிட்டத்தட்ட 13 விழுக்காடு நடந்தது, உயர்ந்தது பொருளாதாரமானது. இப்பொழுது 14 ஆண்டுகள் கழித்து நம்முடைய தலைவர், கழக தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில 11.5% உயர்ந்திருக்கு. எதுக்கு இது? யாருக்கு பையன்? யாருக்கு உயர்த்தி என்ன பண்ண போறீங்க? 2000 பேர் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் டெய்லி வந்துகிட்டு இருக்கு. 6வது நாளாக போராடிட்டு இருக்காங்க. கட்ஸ் இருந்தா, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு உணர்ந்திருந்தா அரசு போய் மீட் பண்ணிருக்கோம். அரசு வந்து எப்படி ஃபேஸ் பண்றது அவங்கள அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து இவங்க 2021ல இவங்க சொல்லியிருக்காங்க போயிட்டு, வந்து அதிமுக அரசு அப்படி பண்ணும்பொழுது நீங்க பண்ணாதீங்க, அது வந்து அந்த மக்கள்லாம் பாவம் அப்படின்னு இவங்க போய் சொல்லியிருக்காங்க. நாங்க அந்த மக்களோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை நம்பி நம்மளோட இருக்காங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாம யாருக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திட்டாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவங்க யாரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க அந்த நிறுவனத்துக்கிட்டே இவங்க காசு வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா இவ்வளவு ஃபோர்ஸா ரொம்ப செயல்பட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓட்டு போட்டோம் இல்லையா, அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாலே வந்து நமக்கு புரிஞ்சுக்கும் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று இரவு வந்து திருப்பூர்ல வந்து ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல வந்து பிரச்சனை வந்து நடந்திருக்கு. அப்பொழுது
குடிமங்கல காவல் நிலையத்துல இருந்து ஒரு எஸ்எஸ்ஐ வந்து போய் என்னன்னு பார்க்க போயிருக்காரு. அங்க வந்து கால் வந்திருக்கு, பிரச்சனை நடக்குதுங்க, வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக எஸ்எஸ்ஐ போயிருக்காரு. சண்முகவேல் அப்படின்ற எஸ்எஸ்ஐ போயிருக்காரு. போய் பார்க்கும்பொழுது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதை தடுக்க போன அந்த எஸ்எஸ்ஐயை வந்து வெட்டி படுகொலை பண்ணிருக்காங்க 2 பேர் அப்படின்றது காலையில இருந்து பரபரப்பாக செய்திகள்ல போயிட்டு இருக்கு. தட்டி கேட்க போன அண்ணன் தம்பி வெட்டுறது, கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்த கஞ்சா அடிச்சுட்டு இருப்பானுங்க, பொதுமக்கள் கேட்க போனா அவனுங்களை வெட்டுவானுங்க, இப்படி நடந்துகிட்டு இருந்தது. இப்ப என்னன்னா ரொம்ப ஹைலைட்டா போய் காவல்துறை போய் என்னன்னு கேட்கறான், டே என்னடா பிரச்சனை பண்றீங்க, என்னையா கேட்கற நீ, இரு வரேன் அப்படின்னு கத்தி எடுத்து ஒரே வெட்டு. அரசாங்கம் காலில் வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு வந்து எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்காரு. போன உயிரை கொடுக்க முடியுமா உங்களால? இந்த லட்சணத்துலதான் வந்து காவல்துறைக்கே இவ்வளவுதான் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு அப்படின்ற லட்சணத்துலதான் இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, கோயம்புத்தூர்ல வந்து ஒரு காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்தை வந்து இரவுல ஒரு நபர், அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கிரைம் எஸ்ஐனுடைய ரூம், அந்த ரூம்ல போய் தூக்கு மாட்டி செத்துட்டு இருக்காரு. இவங்க காலைல வந்து பார்த்துருக்காங்க, பார்த்தா தொங்கிட்டு இருக்காரு. எவ்வளோ காவல் நிலையத்துக்குள்ள போயிட்டு எஸ்எஸ்ஐ கிரைம் எஸ்ஐயோடைய ரூமுக்கு போயிட்டு தூக்கு போட்டு ஒருத்தர் தொங்கியிருக்கார். இந்த இவ்வளவு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு காவல் நிலையத்துக்குள்ள. காவலர்கள் ரொம்ப விழிப்போடு இரவுல செயல்பட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, காவல் நிலையத்துக்குள்ளேயே இவ்வளவு விழிப்போடு காவல்துறை செயல்படும் பொழுது சமூகத்துல எப்படி காவல்துறை விழிப்போடு செயல்படும் அப்படின்றத நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்க்கணும். 19 பேசக்கூடாது, ஓகேங்களா? அதெல்லாம் கரெக்டா கணக்கு பண்ணி பார்க்கணும். ஏன்னா காவல் நிலையத்துக்குள்ள போயிட்டு முதல் மாடிக்கு ஏறி கிரைம் எஸ்ஐயோடைய ரூமுக்கு போயிட்டு தூக்கு மாட்டி தொங்கி நைட்டு பூரா ஒருத்தன் இருந்திருக்கான் பார்த்தீங்களா? அப்ப புரிஞ்சுக்க வேண்டியதான் தமிழ்நாட்டு காவல்துறை எவ்வளவு அலாட்டா விழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக காலைல வந்து வருது, லாக்அப் மாறினால, ஐயோ கேஸை மாத்தி விட்டுறாங்க, லாக்அப் மாறினால அவங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன், அதனால போய் அவன் தூக்கு மாட்டு தொங்கிட்டான். காவல்துறை வந்து அலட்சியமாக இருந்தது, சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது உயர் அதிகாரிகள்லாம் வந்து பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த லட்சணத்துல ஆட்சியானது போயிட்டு இருக்கு. காவல் நிலையத்துல போய் ஒருத்தன் தூக்கு மாட்டி சாவறான், காவல்துறை அதிகாரியை ஒருத்தன் 2 பேர் வெட்டி கொல்றானுங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது? இது என்ன ஆட்சியா? என்னடா நடத்துறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி பொதுவாக உங்களுக்கு எழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில வந்து ஒரு மாணவன், அந்த மாணவன் வந்து கூட படிக்கக்கூடிய பொண்ணுகிட்ட வந்து பேசியிருக்கான். ஜாலியாக சிரிச்சு பேசுவாங்க, அந்த மாதிரி பேசியிருக்கான். இந்த தம்பி வந்து, அந்த பொண்ணினுடைய தம்பி வந்து 10வது படிக்கிறான், இவங்க 2 பேரும் வந்து 12வது படிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணா, இந்த பையன் வந்து மாற்று சமூகமா, அதனால வந்து எங்க அக்கா கிட்ட நீ சிரிச்சு பேசுறியா அப்படின்னு டென்ஷன் ஆன அந்த பையன் ஒரு 4-5 10வது படிக்கிற பசங்களை கூட்டுக்கிட்டு போய் கத்தியால அந்த பையனை வெட்டியிருக்கான். பார்த்தீங்களா? வேற ஏதாவது அவன் யோசிச்சு போய் வெட்டினா கூட, ஏதோ நான் லவ் பண்ற பொண்ணு அப்படி ஏதோ அது கூட வந்து சரி ஓரளவுக்கு லாஜிக்ல இருக்கு. இவன் ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன் என்ன மனோட்டத்துல இருந்திருக்கான் பாருங்க, நீ வேற ஜாதி, நீ எப்பறம் என் அக்கா கிட்ட பேசுவ அப்படின்னு போய் வெட்டியிருக்கான். அதுக்கு ஒரு 4 பசங்க கூட வந்திருக்கானுங்க பாருங்க கத்தி எடுத்துக்கிட்டு. என்ன லட்சணத்துல ஸ்கூல்ல நடத்திக்கிட்டு இருக்கீங்க? ஸ்கூலு இந்த லட்சணம் நடந்துகிட்டு இருக்கு, காவல்துறை இந்த லட்சணத்துல இருக்கு. சிட்டிக்குள்ள தூய்மை பணியாளர்கள் 6வது நாளாக போராடிட்டு இருக்காங்க, ஒருத்தனும் கண்டுக்கிறது இல்ல. பின்வாசல் வழியா ஓடிடுறாங்க. இப்படி ஒரு தரமான ஆட்சிய யூபியில கூட பார்க்க முடியாது. யூபியில கூட நீங்க இந்த மாதிரியான தரமான ஆட்சியை வந்து பாத்திர முடியாது. அவனா இவங்க யூபிக்கு போவாங்க இல்லையா? ஸோ யூபியில கூட இப்படி தரமான ஆட்சியை வந்து நம்ம பாத்திர முடியாது. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்றது டபுள் டிஜிட்டுக்கு போயிடுச்சு. 14 ஆண்டுகளுக்கு பிறகாக 11.5% ஆனது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அந்த எழுச்சியானது இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து இந்த மாதிரியான சமூக சீர்கேடுகள், சமூகம் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறத நம்ம எந்த வகையிலையும் பார்க்க வேணாம் அப்படின்றதான் உடன்பிறப்புகளுடைய அன்பான வேண்டுகோள். இந்த விஷயங்கள்லாம் கண்டிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த சென்னையில நடக்கக்கூடிய இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அதை வந்து ஆதரிச்சு அந்த மக்களுக்கான உரிமையை வந்து நம்ம கொடுக்கணும், அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வர 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை வந்து மேற்கொள்றாங்க. ஸோ என்னதான் நீங்க எல்லா ஆர்ப்பாட்டத்தையும் மேற்கொண்டாலும் நாங்க தலைகீழாகத்தான் குதிக்க போகிறோம் அப்படின்னு குதிக்க போறாங்க கூட திமுக.